இந்த வருடமும் இடுக்கி உடுமஞ்சோலை அரசு உயர்நிலைப்பள்ளியில் யூபி பிரிவு குழந்தைகளுக்கு கட்டணம் கொடுத்து படிக்க வேண்டிய துயர நிலை தொடர்கிறது. எல்பி பிரிவுக்கும் ஹைஸ்கூல் பிரிவுக்கும் அங்கீகாரம் உள்ளது போதும் யூபி பிரிவு அன்எய்டடாகவே செயல்பட்டு வருகிறது. எல்லா விஷயங்களுக்கும் உள்ளது 2 ஆசிரியர்கள் மட்டும். 5, 6, 7 வகுப்புகளின் மாணவ மாணவிகள் கல்வி ஒன்றாக. ஒரு வகுப்பில் குழந்தைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கும் போது வேறொரு வகுப்பில் குழந்தைகள் சும்மா இருக்க வேண்டிய நிலை உள்ளது. இலவச உணவோ சீருடைகளோ இந்த குழந்தைகளுக்கு இலவசமாகவும் கிடைக்காது. பேர் லட்சுமி, நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன். எங்களுக்கு இந்த யூபிக்கு சாப்பாடு கிடைக்கிறதுல நிறைய பேர் தூரத்துலேருந்து வரவங்களாம் எங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு இதெல்லாம் கட்ட முடியாது. அப்பா அம்மாலாம் வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. அதுக்கு பஸ்ஸு இது வருதில்லை, நமக்கு தூரத்துலேருந்து வரதுனால சாப்பாடு எதுவும் கிடைக்கிறது, புக் ஃபீஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுல எங்களை அம்மா மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. அப்பாலாம் வீட்டில் தான் இருக்காங்க. அது கூட வேலைக்கு போகிறதில்ல. அதனால் எங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ், ஸ்போர்ட்ஸ்க்கு இதெல்லாம் போகிறதுக்கே முடியல. தோட்டப்பகுதியில் உள்ள பாவப்பட்ட தொழிலாளி குழந்தைகள் தான் உடுமஞ்சோலை ஸ்கூலில் படிப்பது. ஹைஸ்கூலிற்கும் எல்பிக்கும் அங்கீகாரம் உள்ளது என்றாலும் யூபி அன்எய்டடாகத்தான் பிடிஐ தலைமையில் செயல்பட்டு வருவது. யூபி பிரிவில் செயல்படுவதற்கு ஒவ்வொரு மாணவ மாணவிக்கு மாதம் 300 ரூபாய் கட்டணம் கொடுக்க வேண்டும். கடந்த வருடம் 4 படித்து 5 செல்லக்கூடிய குழந்தைகள் யூபிக்கு அட்மிஷன் எடுக்கவும் இல்லை. 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் யூபி வகுப்பிலிருந்து டிசி வாங்கி வேறு இடங்களுக்கு சென்றுள்ளனர். இது பல குழந்தைகளின் கல்வி முடங்கவும் வாய்ப்பாக மாறியுள்ளது. ஒரு வருஷமும் കുറേ പിള്ളേർ ഇവിടെ വരുന്നുണ്ട്. ഇപ്പോൾ മറ്റു ക്ലാസ്സിലുള്ള ഗവൺമെൻറ് കിട്ടുന്ന എല്ലാ അംഗീകാരവും ഈ പിള്ളേർക്ക് കിട്ടുന്നതെന്ന് പറഞ്ഞ് കഴിഞ്ഞ വർഷം 60 കുട്ടികൾ ഉണ്ടായിരുന്നു. ഈ വർഷം 42 കുട്ടികളെ കാണുകയുണ്ട്. അപ്പോൾ അവരുടെ അടുത്ത് ചോദിക്കുമ്പോൾ ഇവിടെ ഗവൺമെൻറ് അംഗീകാരം ഇല്ലാതെ കൊണ്ട് പിള്ളേർക്ക് ടീച്ചേഴ്സ് ഇല്ല, 2 ടീച്ചേഴ്സ് മാത്രമേ ഞങ്ങളുമുണ്ട്, 3 ക്ലാസ്സും ഞങ്ങൾ തന്നെ പഠിപ്പിക്കുന്നുണ്ട്. പിന്നെ ഇനി ടീച്ചേഴ്സ് ഇട്ടാലും PTA അമൗണ്ട് ഇല്ല എന്ന് പറഞ്ഞാൽ പിള്ളേർ ഓരോ മാസം 300 രൂപ ട്യൂഷൻ ഫീസ് കൊടുക്കുന്നുണ്ട്. അതുകൊണ്ടാണ് ഞങ്ങൾ 2 പേരും സാലറി എടുക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ അതുകൊണ്ട് ഞങ്ങൾക്ക് ബുദ്ധിമുട്ടായിട്ടുണ്ട്, പിള്ളേർക്കും ബുദ്ധിമുട്ടായിട്ടുണ്ട്. யூபி பிரிவில் அங்கீகாரம் கிடைப்பதற்கு தேவையான எல்லா வசதிகளும் ஸ்கூலில் உள்ளன. கடந்த நவகேரள சதஸிலும் விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருந்தது. ഉടുമ്പൻചോല ഗവൺമെൻറ് ഹൈസ്കൂളിൽ LP വിഭാഗത്തിനും ഹൈസ്കൂളുമാണ് അംഗീകാരമുള്ളത്. എന്നാൽ PTA സഹായത്തോടുകൂടി ജില്ലാ പഞ്ചായത്തിൻ്റെ അംഗീകാരത്തോടുകൂടി ഇവിടെ 5, 6, 7 ക്ലാസ്സുകൾ UP സെക്ഷനായിട്ട് കഴിഞ്ഞ 10 വർഷമായിട്ട് പ്രവർത്തിച്ച് വരുന്നു. ഇതിൻ്റെ അംഗീകാരം കിട്ടാൻ വേണ്ടിയിട്ടുള്ള എല്ലാ നടപടികളും PTA ഭാഗത്തുനിന്നും തദ്ദേശ സ്വയംഭരണ ഭാഗത്തുനിന്നും ത്രിതല പഞ്ചായത്തെല്ലാം ശ്രമം നടത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. നിലവിൽ സ്കൂളിൽ UP സെക്ഷൻ അനുവദിച്ച് കിട്ടുവാൻ വേണ്ടിയിട്ടുള്ള സ്ഥല സൗകര്യങ്ങളും അതോടൊപ്പം തന്നെ 5, 6, 7 ക്ലാസ്സുകളിൽ 60 കുട്ടികളും നിലവിൽ പഠനം നടത്തിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. அங்கீகாரம் இல்லாததன் காரணமாகவும் எல்லா விஷயங்களில் ஆசிரியர்கள் இல்லை என்ற குறைபாடுகளின் காரணமாகவும் குழந்தையின் கல்வி எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. நியூஸ் பீரோ ராஜகுமாரி.